ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்கள் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 28 15 நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவராய் கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் நம்மை கைவிடுகிற சூழ்நிலைகள் வரலாம். ஒருவேளை இன்றைக்கு அன்பாய் இருக்கிறவர்கள், நம்மை கரம் பிடிக்கிறவர்கள், வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்தில் இன்பத்தில் என்றெல்லாம் சொல்கிறவர்களாம் சில நேரங்கள் நம்மை விட்டு விலகி போய்விடலாம். ஆனால் கடைசி வரை கைவிடாமல் நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற சங்கீதக்காரன் உறுதியாக சொல்லுகிறார். நம்மோடு இருக்கிறவர். ஆமருமையானவளே, தேவன் ஒருவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டால் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? 2 கொரிந்தியர் 1 சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்று உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 10:23 சொல்கிறது, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், அவர் மாறாதவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை சொல்லிவிட்டாரா? நிச்சயமாய் நடக்கும், கவலைப்படாதுங்க. அவர் அடிக்கடி மாற்றி சொல்றவர் இல்லை. இன்னைக்கு ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு வேற ஒன்று அப்படி சொல்றதில்ல. ஒன்று சொல்லிவிட்டால் அவர் சொன்னதுதான். ஆனால் அநேக நேரங்களிலே சில தேவனுடைய மனிதர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து தங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை அவர் விட்டு விலகி நடந்ததை பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அன்றைக்கு ஆதி மனிதனை உலகத்திலே சிருஷ்டித்த பொழுது ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 1 அழகா சொல்ல 25, 26, 28 சொல்கிறது, நீ பூமியை சகலத்தையும் ஆண்டு கொள்வாய். அவளை வல்லமையும் அவன் மகத்துவத்தையும் மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது அந்த தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான். அருமையானவர்களே, அப்படிதான் சில நேரங்களில் ஆய்விடுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அற்புதமானவர். நியாயாதிபதிகள் 1 பாருங்கள். 29 கேசரிலே குடியிருந்த கானானியரை துரத்தாதபடி எமோரில் சொந்தம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன? 2 15, 14, 15 வரும்பொழுது தேவனுடைய கரமளுக்கு விரோதமாய் கடந்து வந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, தேவனை கைவிடாத தேவன். ஆனால் அவரை நீ அண்டிக் கொண்டு இருக்கிறாயா? சில நேரங்களில் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, மேன்மைகள் வரும்பொழுது அதுதான் நிலையானது என்று நினைத்து நமக்கு ஆண்டோடைய அன்பை துச்சமாய் மதிக்கிறோம். வேதாமத்தில் அதற்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது. உபாகமம் 32 வாசித்து பாருங்கள். ஆண்டோடைய அன்பை காட்டி இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களால் ரொம்ப அற்புதமானது என்று அவளுக்கு ஒரு கொழுப்பு, ஒரு மமதை வந்து விட்டதாம். உபாகமம் 32 15, 16 சொல்கிறது, அவன் கொழுத்து போய் உதைத்தான், தன்னை ஜெனிப்பித்த கண்மலை அவன் மறந்தான், ஆகிய நான் அவனை கைவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கைவிடாத தேவன். இமை பொழுது மூண்ட கோபத்தினாலே அற்ப காலமாய் கேட்டாலும் நித்திய கிருபையுடன் நமக்காக இறங்குகிற தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவைகளாய் இருக்கிற அருமையானவர்களே, அவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிடுவார், அப்படியே நிறைவேற்றி முடித்தார். உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே தன் எபிரேயராக்கின்னு சொல்கிறான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு தேவையா இருக்கிற என்று எபிரேயர் 10 அவன் சொல்லி கொண்டு போகிறான். அதே 10 23 சொல்கிறது, அல்லாமல் அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையிலே உறுதியாயிருந்து வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவென்று நாம் நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று எபிரேயர் 10:23 சொல்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொன்னாரே, கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவரால் கூடாத காரியம் என்ன இருக்குது? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? மரியாளமா துதிக்கிறாங்க, ஆண்டவரை தூக்கும் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் தன் வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவள் நிச்சயமாய் நடக்கும் என்று மரியாளமா ஆண்டவர் புகழ்ந்து போற்றுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? அந்த வார்த்தையை பிடித்துக்கொள். ஆண்டவரே, நீ கீழாக மேலாவாய், பாலகமல் தலையவாய் என்றெல்லாம் சொன்னீங்களே, எனக்கு அதை நம்புறேன்ப்பா. ஒரு பெரிய மந்தையை மாற்றுவேன்னு சொன்னீரே, அதை நம்புறேன்ப்பா. அதை நம்பி போங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும்,
மகிமையாக இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். அவர் யாக்கோபுக்கு ஒரு தேவன், உனக்கு ஒரு தேவன் அல்ல. யாக்கோபு ஆண்டவரை துதிக்கிறான். நான் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் என்னோடு இருந்தீர். ஒரு தடியோடு வெறுங்கையாக இந்த ஆற்றை நான் கடந்து போனேன், இப்பொழுதோ இரு பரிவாரங்களோடு ஆசீர்வாதமாய் கடந்து வருகிறேன் என்று அவன் சொன்னான். அதே தேவன் இந்த நாளில் உன் பக்கத்தில் உண்டு. ஒன்றுமில்லாமல் இருக்கிறாயோ, வெறுமையாய் இருக்கிறாயோ, இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள ஒன்று. முழு நிச்சயமாய் நம்பி அவரை ஸ்தோத்தரி. கர்த்தர் நிச்சயமாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இந்த நாள் முழுவதும் உன்னோடு இருந்து உன்னை கரம் பிடித்து நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.